இப்படி பாத்தியாடா, என் கூட சண்டை போட்டுட்டு டாக்டரோட கொஞ்சிட்டு கிடக்கா. ஆ அதானே. வா, என்னன்னு கேட்போம். ம், இந்த அம்மா ஆடுன்னு நினைச்சிட்டா. இத வாடம் பாடு, டுயட்டா பாடுற டுயட்டு வரண்டி வரேன். அப்படியே ரெண்டு பேத்துக்கு குழு குழு குழுன்னு இருக்குமே. இப்ப பாரு. ஏங்க பார்த்தேன். ம், அதான் சண்டை போட்டுட்டு போனேன்ல, பொறுக்கல உனக்கு. டாக்டர் நீ தொடக்கூடாது, கிட்ட வரக்கூடாது. ஆளை கிட்ட டாக்டர் மேல உட்காண்ட. அதை நான் இல்ல சொல்லணும். அப்ப சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். அப்ப நான் தான் சொல்வேன். அவங்க ஏன் மேல உட்கார்ந்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க தான் இவ்வளவு நேரம் இல்ல இல்ல. இல்லனா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேணா பண்ணுவீங்களா? நான் இந்த ரூமுக்கு வரக்கூடாதா? இல்ல வரக்கூடாதா கேக்கேன். அப்படி சொல்லல. அதுக்கு நான் உங்களை பிடிச்சி தள்ளி விடுவீங்களா? நான் என்ன வேணா செய்வேன். கீழே விழுந்து அடிபட்டு இருந்தா கட்ட பாடத்தோ. அப்ப யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க சொல்றது நீங்க நினைக்கிறது மட்டும்தான் இங்க நடக்கணும், அப்படித்தானே? ஆமா. நீங்க சொல்றது நீங்க நினைச்சது மட்டும்தான் இங்க நடக்கணும். ஆனா என்னை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல, என்னை யாரும் கண்டுக்கிறது இல்ல, எல்லாரும் உன் மேல மட்டும் தான் பாசமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் போடுவீங்க இல்ல? ஆமா அப்படித்தான். இந்த டாக்டரே, நீ ஒன்னும் அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராத என்ன? ஆஹா, அப்படியா? இல்ல, எல்லா விஷயத்துலயும் எல்லாரும் உட்காந்து தானே டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்றீங்க. அப்புறம் எதுக்கு அவங்கள மட்டும் குறை சொல்றீங்க? அப்ப நான் அப்படித்தான் கேட்பேன். நான் அப்படித்தான் சொல்லுவேன். என்ன, அவ சொல்றதானே கடைசியா ஃபைனல் பண்றாங்க. நான் சொல்றத கேட்காங்களா? சொல்லு. நீங்க சொல்றது அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டா இருந்தா கண்டிப்பா உங்க பேச்சு தான் நான் கேக்குறாங்க. ஒண்ணு கையாது. எல்லாரும் உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணாலும் கடைசியில அவ சொன்னதான் நடக்கும் தெரியுமா? நீயே உங்ககிட்ட ஒப்பீனியன் கேக்குறாங்கல்ல, அத டிசிஷனா ஒரு நாள் கூட கொண்டு வந்ததே இல்லையா? இல்ல இல்ல இல்ல. இங்க பாருங்க. இந்த டாக்டரே, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த. உங்க ரெண்டு பேத்து மேலதான் முக்கிய கட் பண்ணி காக்காக்கு போட்டுருவேன். காக்காக்கு எங்க போடு பாப்போம். இல்ல போடு பாப்போம். சுண்டு வேற சைஸ் இல்ல. வாய் பாரு வாய். நீ பேசாத. பேசுறது என்ன? எங்க எங்க அப்பா? எங்க டாடி எங்க? நீ பேச்ச மாத்தாத, பேச்ச மாத்தாத. என்ன உங்க டாடி என்ன என் ஜோப்குள்ளயா இருக்காரு? ஏய், ஒழுங்கா வாய் பேசாம சொல்லு. எங்க எங்க டாடி எங்க? இந்த ஒரு சந்தையில வித்து போட்டு வந்துட்டேன். அப்படி பண்ண நான் பாவம்ல. பாவம்ல. சத்தியா பாவம்ல. சத்தியா பாவம்ல. உன் இஷ்டத்துக்கு நீயே முடிவு பண்ணி என்ன வேணா பண்ணுவியா? அப்படிவா? இப்ப நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாம் பண்ணல. நேரம் கீழே விழுந்து ஏதாவது அடிபட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்றது? காப்பாத்து. அஸ்கு புஸ்கு. ஆளை பாரு ஆளை. தள்ளி விடுறது இவங்களா, காப்பாத்துறது நானா? இப்ப அவளா முக்கியம். எங்க அப்பா எங்க? அதான் சொன்னேன்ல, உங்க அப்பாவை சந்தையில வித்துட்டு வந்துட்டேன். போ. இல்ல, நிஜமாதான் சொன்னேன். போ. எங்கேனும் அடிபட்டுச்சா? நல்லா உட்காருங்க. இல்ல, பயந்துட்டேன். சரி சரி, ஒண்ணும் இல்ல. சார் இங்கதான் இருக்காரோ? அப்பாட்ட எல்லாம் போக கூடாது. சொன்னா கேட்கணும், அவ்வளவுதான். ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. நீ வா சாப்பிடு. கொதிக்கிற எண்ணெயில போட்டாங்க உங்க அப்பாவை, கொதிக்கிற எண்ணெயில. ஏ லூசே, அழுகிறத நிறுத்து. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் சும்மா சொல்றான். நீ வா, நான் சொல்றேன். எனக்கு தவிட்டு வந்தேன். இந்த டாக்டர் அவன் மைக் வச்சுட்டான். அந்த டாக்டர் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. இங்க பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேம்மா. மார் பாரு, ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்ன எப்படி மிரட்டுறாங்கன்னு. அப்பளை இப்படிதான் சண்டை பட்டா தெரியுமா? வா நம்ம போலாம். அதான் மேடம் சொல்லிட்டு இருக்காங்களடா, கூட்டிட்டு போ. எனக்கு மேல பிடிக்க மாட்டேங்குது. எல்லாமே அவளை மட்டும்தான்
இரு இரு, அழுகாத, நான் பேசுறேன். ம்ம். ஏய், என்ன? ஆ என் ஃப்ரெண்டை ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அழுக வச்சுட்டே இருக்கிறீங்க. கேட்கற காலையில நினைச்சிட்டீங்களா? இல்ல தெரியாம தான் கேட்கறேன். கேட்கற காலையிலயாங்கிறேன். அப்போ ஆ, எங்க ரேகாவுக்கு ஏதாவதுன்னா கேட்கற காலையிலயா? ஆ நான் இருக்கேன், பார்த்துக்கோ. ஆஹா, பெரியவங்க ரேகா உங்களுக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்தாங்களாக்கும்? ஆளை பாரு ஆளை. அப்ப இவங்க மட்டும் உனக்கு பட்டா போட்டு கொடுத்தாங்களா? ஆ இப்ப கூட அவங்க நினைச்சது தானே நடக்குதுங்க. ஆமா, அப்படித்தான். நாங்க தான் செல்லப்பிள்ள, நாங்க நினைச்சதுதான் நடக்கும். என்ன அதே மட்டும் தான் புரிஞ்சுக்கிறான். ம்ம். ஏங்க, யாரை கேட்டு என் அம்மு கூட சண்டை போட்டீங்க? ஆ நீ யாரை கேட்டு இப்ப இவங்க கூட சண்டை போட வந்த? ஆ இதோ இவ பேச்ச கேட்டுதான், இவ பேச்ச கேட்டுதான் வந்தேன். அவசரத்துலயும் நாயா இருக்குல்ல. ஆ நீ ஏன் யோசியேன். ஆ அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு எல்லா ரிலேஷன்ஸும் இருந்து அவங்க அன்பு காட்டும் போது அது ஒரு ஃபீலிங்கு. ஆஹா, அப்படி யாருங்க அன்பு கொட்டி தள்ளுறாங்க? ஏன் அவங்க தாத்தா 6 மாசம் ஒருக்கா 1 வருஷம் ஒருக்கான்னு எப்படியோ ஒரு நாள் வந்துட்டு தானே போறாங்க. அவங்க பாட்டி டைரக்டா வருதுல அப்படின்னாலும் இன்டைரக்டா எத்தனை பேத்துக்கிட்ட விசாரிக்காங்க தெரியுமா? சரி, இருக்கட்டும். அது அவங்க இஷ்டம், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப இதுல உனக்கு என்ன? எனக்கெல்லாம் யாருமே இல்ல தெரியுமா? என் தாத்தா யாரு பாட்டி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க பேரு கூட எனக்கு தெரியாது. ஷோ, ரொம்ப வருத்தமான விஷயம்தான், ஒத்துக்கிறேன். சரி, சத்யன் சார் வரட்டும், பேசுறேன், சரியா? எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவளுக்கு சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல லூஸ் தனமா மடத்தனமா யோசிக்காமையே பேசாத என்ன? ஆ யாருக்கு இப்ப தாத்தா பாட்டி அத்தை மாமான்னு வந்து சோறு ஊட்டி தாலாட்டு பாடி கொஞ்சம் 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 தீக்குறாங்க. அவன் வந்துட்டான் அப்படியே ஏறிட்டு. அவ கண்ணில் ஒரு துளி கண்ணீரை பார்த்தா பொறுக்காதே உனக்கு அப்படியே. இதே மற்ற நேரம் மட்டும் பாம்பு கீரி மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே அடிச்சுக்கிறீங்க. யாரையா மண்டையை பிச்சுக்கிட்டு பைத்தியமாக்க நினைக்கிறீங்கன்னு தான் தெரியல. டாக்டரே, என் அஜய் திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத என்ன? ஆ? யாருங்க யார பைத்தியமாக்க நினைக்கிறான்? அவதான் அதாவது அப்படியே நடிக்கான் எல்லாத்தையும் பைத்தியமாக்க. தெரியுமா அவனுக்கு? எஸ் சுண்டலி, ஒன்று விட்ட காணாம போயிடுவேன், நான் வச்சுக்கோ. உள்ள கத்திரிக்காய் சைஸ் இருந்துக்கிட்டு அப்படியே அழுது நடிக்காத என்ன? என்னை பாரு முதல்ல, என்னை பாரு. இங்க திரும்ப சொல்றேன்ல. ஏன் என்னங்க? உனக்கு அதான் முக்கியம்னா வச்சு மெச்சிக்கோ. என்னமோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரைட் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் ஆளாளுக்கு வந்துட்டாங்கப்பா இங்க. ஏய், அழுகத நிறுத்து முதல்ல, நிறுத்து. ஆயமாடு, என்ன சொன்னாங்க அவங்க? ஆ என்ன சொன்னாங்க? தலைக்கு மேல தன்னை தூக்கி கொண்டாடின அப்பாவை தலை குனிய வச்சிருவோமோன்னு பயந்து அவங்க ஏதோ பேசினாங்க. அதுக்கு நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு சண்டை போட்டு பிள்ளைய தனியா விட்டுட்டு போவியா நீ? ஆ இப்ப எதுக்குற தேவையில்லாம இவ்வளவு மிரட்டின? சொல்ல வரத ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்ல. புரிஞ்சுக்காம தாம் தூம்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா யாருக்கு தான் கோவம் வராது? இங்க பாரு, அம்முக்கு ஏதோ கேட்கற காலையில நினைச்சிருக்காது என்ன? நான் இருக்கேன். யாரா இருந்தாலும் மூச்சு மொக்கரைய பேத்துருவே சொல்லிட்டேன். ஆமா, நீயும் யோசியேன். எனக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல அப்படிங்கறது அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க இல்ல, திரும்பி வரப்போறது இல்ல. லூசு மாதிரி பேசாதடா நீ அவன் கூட சேர்ந்துட்டு. என்ன பேசுற நீ? யோசிச்சு பேசு. என்ன என்ன யோசிச்சு பேசணும்? ஆ எனக்கு எவ்வளோ வயசாச்சு, இப்ப வரைக்கும் என்னை தேடி வராதவங்க இனிமேல வரப்போறாங்க? ஆ என்னதான் நான் உங்க அப்பாவை அப்பாவா நினைச்சாலும் என் அப்பாக்கு ஈடாகுமா அது? என்னதான் பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சாலும் எனக்குன்னு ஒரு உறுத்தல் இருக்கும்ல. என்னதான் ஆனாலும் இவங்க என் அப்பா இல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்குல்ல, அதை மாத்த முடியுமா சொல்லு? பேசு, நீ பேசணும்னு முடிவு பண்ணிட்ட. பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் பேசிடு. ஐயோ சேகர், ம் நான் என்ன சொல்ல வரேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா. இப்ப எனக்கு எப்படி உன் அப்பா நிக்கிறாரோ அதே போலதான் ரேவதிக்கும் ரேகா அப்பா நிக்கிறாரு. என்னதான் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணாலும் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல
கண்டிப்பா. என்ன இருந்தாலும் நம்ம அப்பா இல்லையே அப்படின்னு தோணுமா தோணாதா சொல்லு. ஐயோ, எங்கனால நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. எல்லாம் இவ பண்றது. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவ்வளோ நேரம் அமைதியா தானே இருந்தீங்க, அதையே பண்ணுங்க. டேய், சரி, நான் உன் விஷயத்துக்கே வரேன். உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அண்ணன் ஒருத்தன் இருக்கான்னு உனக்கு தெரியும். அவன் என்னதான் பண்றான், அவன் பேர் என்ன, அவன் என்ன படிச்சிருக்கான், இதெல்லாம் உனக்கு தெரியும். ஆனா ஒரு தம்பியா அண்ணங்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய பாசம்லாம் உனக்கு கிடைச்சிருக்கா? இல்லதானே? வாய் திறக்க மாட்டியே. எப்பட்றா நீ எந்த சூழ்நிலையிலும் யாரையும் விட்டு தரக்கூடாதுன்னு இருக்க? அப்படி இல்லை. அவனுக்கு எனக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரெண்டாவது, யார்கிட்டயும் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்து போறதை விட அதை பண்ணாம இருக்கிறதே நல்லது. இதுவே நீ அனுபவப்பட்டங்கட்டி தானே சொல்ற. ஆ, அவன்கிட்ட பாசம் இருக்கு, ஆனா அவன் அதை வெளிக்காட்ட மாட்டான். உன்கிட்ட ஏக்கம் இருக்கு, அதையும் நீ வெளிக்காட்ட மாட்ட. அந்த மாதிரி தான்டா இப்ப எனக்காகட்டும் ரேவதிக்காகட்டும். ஒருவேளை என் அப்பா அம்மா எங்காவது இருக்கலாம். ரேவதிக்கும் அப்பா அம்மா இருக்காங்க. ஆனா அவங்களோட பாசம் வந்து எங்களுக்கு சரியா கிடைக்கல. அப்ப என்ன தோணும்? எல்லாருமே இருந்தும் யாருமே இல்லாத அனாதை மாதிரி தானே இருக்கும். என்னதான் விழுந்து விழுந்து உங்க அப்பாவும் ரேகா அப்பாவும் எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாலும் ம், அந்த ஒரு ஏக்கம் மனசுல ஒரு ஓரமா இருக்கத்தான் செய்யும். நீ சொல்றியே, அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, இவளோட பேச்சை கேட்கல, இவ சொல்றது நடக்கலன்னு தான் இவ இத்தனை சண்டை போடுறான்னு. அது உண்மைதான். நீயே பார்க்கறல, இவங்க கூட ஒரு 10 நாளா நம்ம பழகுவோமா? ரேகாவோட அப்பா அம்மா ரேகாக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் இவளுக்கும் தராங்க. ஆனாலும் என்ன இருந்தாலும் அவ வந்து அவங்க பொண்ணுடா. இவ அடுத்தவங்க பொண்ணு தானே. அப்ப இவ என்ன நினைப்பா? சத்யன் அங்கிளும் அவங்க மிஸ்ஸஸும் இவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு நினைப்பால. அதான் நான் அவங்க அப்பா வரட்டும் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு இல்ல. என்னதான் நம்ம ஒரு முறை இல்லை 1000 முறை உட்காந்து பேசினாலும் இத்தனை நாளா அவன் மனசுல படிஞ்சிருக்கிறத மாத்தவே முடியாது. அப்படியா? ஏன், உனக்கு தெரியாதா? சரி, நான் தெரியாம தான் கேட்குறேன். இப்போ ஒரே வீட்டில் ஒரு பேரண்ட்ஸ்க்கு 3 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கேன், யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க? 3 பேத்துக்கும் ஒரே மாதிரி தானே இம்பார்ட்டன்ஸ் தரணும். இல்லை, இப்போ நல்லா படிக்காத அன்ஹெல்த்தியாக இருக்கிற குழந்தை மேலே இம்பார்ட்டன்ஸ் தருவாங்களா? இல்லை நல்லா ஹெல்த்தியாக நல்லா படிக்கிற குழந்தை மேலே இம்பார்ட்டன்ஸ் தருவாங்களா? ஒரு சிலர் நீ ஃபர்ஸ்ட் சொன்னதையும் ஒரு சிலர் நீ செகண்ட் சொன்னதையும் சூஸ் பண்ணுவாங்க. ம், இப்போ உலகத்தில் ரேவதி மாதிரி இங்கே 1000 பேர் ஏக்கத்தோட தான் சுற்றிட்டு இருக்காங்க. குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லா ஏஜ்லயும் இந்த மாதிரி இருக்காங்க. சரியா? பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி தனிமையில் வர்றவங்க 1000 பேர் இருக்காங்க. இதுக்காக பாசமே இல்லாத ஒருத்தவங்க கிட்ட போய் என் மேலே பாசமாக இருங்கன்னு நம்ம போய் அடிதடி பண்ணியோ இல்லை மிரட்டியோ இல்லை அடம் பிடிச்சோ நம்ம அதை கேட்டு வாங்கிட முடியாது. அப்படியே அது நடந்தாலும் என்ன மீறி போனால் ஒரு வாரம் கரெக்டாக இருப்பாங்களா? அதுக்கப்புறம் நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். ஆனா அதை இவ புரிஞ்சுக்க மாட்டாளே. அவளுக்கு அதுக்கான பக்குவம் வரும்போது அவளே புரிஞ்சுப்பா. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல அவளை ஏத்தி விட்டுட்டு வேடிக்கை பார்க்காத. நீ அவளை புரிஞ்சுக்கிற, இல்லைன்னு நான் சொல்லல, நானும் தான் அவளை புரிஞ்சுக்கிறேன். ஆனா அவ உன்கிட்ட தான் அதிகமா ஒட்டிக்கிறா. அது ஏன்னு எனக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு, தப்பா மட்டும் கைட் பண்ணிடாத. அவ நல்ல வேலை நம்ம கிட்ட தான் இதெல்லாம் பண்றா. வேற யாராவது கிட்ட பண்ண போய் அவங்க தப்பான பர்சனா இருந்து பிரச்சனை வேற விதமா போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், ரொம்ப சிக்கலாயிரும். ம், புரியுது. அவ நினைக்கிற மாதிரி அன்பு பாசம் நம்பிக்கை கேரிங் எல்லாமே வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து முழுமையா அவளுக்கே கிடைக்கணும்னு நினைக்கிறா. வேற யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறா. அவ்வளோ ஒரு பொசிசிவா இருக்கா. அதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் ஒத்து வர மாட்டாங்க. அவளுக்குன்னே ஒருத்தங்க வரணும். அப்படியே வந்தாலும் இவ அவங்கள நம்புவாளா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அதுக்கப்புறம் தான் அவங்க காட்டுற பாசம் இவளுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கா அதையெல்லாம் யோசிக்கணும். முதல்ல காதலோ அன்போ பாசமோ நட்போ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா ஆனாலும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியா மரியாதை. இவ யாரு மதிக்கிறா நீயே சொல்லு. அவ நம்ம கிட்ட ஒரு மாதிரி இருக்கானா அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதாட்டி. ம், அப்படியா? இல்ல, அவ கேரக்டரே அதான். இல்லடா. சரிப்பா, நான் உன் ஃப்ரெண்டை ஒன்றும் சொல்லலை போதுமா? போய் நீயே அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியுமோ அப்படி புரிய வை. ஒருத்தங்க என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல போறாங்க, எதையும் காது கொடுத்து கேட்கறது கிடையாது.
அவளா உன்னை நினைச்சுக்கிட்டு தாம் தூம் டையான்னு குதிக்க வேண்டியது. அப்புறம் எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்ட்டு போக வேண்டியது. அப்புறம் என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை, நான் என்னை யாருக்கும் பிடிக்கல அப்படின்ட்டு உட்காந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது. இதையே தான் இவன் வேலையா வச்சிருக்கா. ஏய், சும்மா அவ கோப்பறான்னு பேசாத என்ன. அவ கோப்பறதுலயே தெரியல, அவ அன்புக்கு ஏங்குறா. அவ சண்டை போட்ட பின்னாடிதான் நீங்க அக்கறையா அப்படியே கவனிப்பீங்க அவ இருக்கிறதே. அது அதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டியதானே. ஆமாம்மா, அப்படியே இவன் மேல அக்கறை இல்லாம தான் இருக்காங்க. அப்படியே இருந்தா மட்டும் விட்டுறமா இருக்கா. அம்மு, சரி சாப்பிடலாமா? ஆ, இங்க பாரு அம்மு, உனக்கு முதல்ல ஒருத்தங்க மேல நம்பிக்கை வரணும். அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டு கேர் பண்ணணும். உன்னோட ப்ளஸ் மைனஸ் எதுவா இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல லைஃப் லாங் உன் கூட டிராவல் பண்ண தயாரா இருக்கணும். உன்னோட பாஸ்ட்ல இருந்தோ இல்லை ப்ரெசன்ட்லயோ இல்லை ஃபியூச்சர்லயோ உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கியேன், உனக்கு அதை ஃபேஸ் பண்ண அவங்க சப்போர்ட்டா இருக்கணும். உன்னோட விருப்பு வெறுப்பு எல்லாத்துக்கும் அவங்க ஸ்பேஸ் கொடுக்கணும். இத்தனையும் மீறி நீ கொடுக்குற டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு நீ தான் உலகம், நீ என்னவள் எனக்கானவள்னு ஒருத்தங்க வரணும். அவங்க தான் உனக்கு எல்லா வகையிலும் பொருத்தமா இருப்பாங்க. புரியுதா? நீ எதிர்பார்க்குற எல்லாமே அவங்க கிட்ட தான் கிடைக்கும். நீ நினைக்கிற மாதிரி இத்தனையும் ஒருத்தங்களாலும் உனக்கு கொடுக்க முடியாது, கிடைக்காது. என்னதான் அவங்க உனக்கானவங்களா இருந்தாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் சில டைம்ஸ் அவங்க பேரண்ட்ஸாக இருக்கலாம், சில டைம் அவங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், சில டைம் பிள்ளைகளாக கூட இருக்கலாம். அப்படிலாம் நீ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நீ நின்னு வச்சுக்கியேன், இங்கே ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. யாருமே அப்படி இல்லை. என்ன பண்ண போற? உன்னோட மைண்ட் செட்டையும் கொஞ்சம் மாற்றிக்கோடா. இங்கே பாராமு, திட்ட மாட்டேன், இங்கே பாரேன். உங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அவங்க பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மம்மி, அப்புறம் நீ வந்துட்ட. நீ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்த. இப்போ நீ கொஞ்சம் வளர்ந்துட்டியா? அவரோட ஏஞ்சலுக்கான வாழ்க்கைய அவ ஸ்டார்ட் பண்ணணும்ல. அதுக்காக தான் உன்னை தனியாக விட்டு பார்க்குறாரு. அப்புறம் உனக்கு ஒரு குட்டி ஏஞ்சல் வருமா, நீ பிஸி ஆயிடுவேன். இப்போ நீ உங்கள் அப்பாக்காக ஏங்குறியா, அப்போ உங்கள் அப்பா உனக்காக ஏங்குவார். சரியா? ஜாப்லேருந்து ரிலீவ் ஆனதும் அப்புறம் உன் கூடயே தானே இருக்க போகிறாரு. ஆ, என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப் தான், ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் தான். உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு தான் சொந்தம். புரியுதா? பாத்தியா, எவ்வளோ பொறுமையாக எடுத்து சொல்கிறோம். அப்போ கூட யாரும் கடைசி வரைக்கும் நிரந்தரமாக நம்ம கூட வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவே மாட்றா. நீ வரவே இல்லை அஜய். இங்க பாரு ரேவதி, சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அவங்க எப்படி உங்க கூட லைஃப் லாங் வருவாங்க? ஆ, நான் யார்கிட்டயும் பேச விரும்பல அஜய். நீ சொன்ன வருவேன் என் அம்முக்காக லைஃப் லாங். போதுமா? எனக்கு தெரியும் அதை பத்தி. தேங்க்யூ ஸோ மச். டேய், பார்த்துக்கலாம். லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு பற்று தேவைப்படுது, அவங்க வாழ்க்கையை கடத்தி கொண்டு போக. அது இவளுக்கு இப்போதைக்கு நானாக தான் இருக்கிற பட்சத்தில் இருக்கட்டும், அப்புறம் அவளாவே புரிஞ்சுப்பா. எங்கே கொண்டு போய் முடிய போது தெரில. அம்மு, அம்மு, சாப்பிடலாமா? ஆ, சரி, இங்கே பாரு, என்ன பாரு, என்னன்னு சொல்ல என்ன பாரேம்மா. சொல்ல. நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? சரி, இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் ஷேக்கன் கொடு. கொடு. அஜய், அவங்க நம்ம ஃப்ரெண்டு தானே. ஆ, ஷேக்கன் கொடு. கொடுமா. நானாவது இப்போ வந்தவன். ரேகா உன் கூட குழந்தையிலேருந்தே இருக்காங்க. ஆ, அவங்கள விடவா உனக்கு நான் முக்கியமாக போயிட்டேன். ஷேக்கன் கொடு. அவங்க கிட்ட என்ன கோபம் உனக்கு? நமக்கு பிடிச்சவங்களுக்காக சிலதை நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். இப்போ உனக்கு என்ன பிடிக்கும்ல, அப்போ எனக்காக உன்னோட கோபத்தை விட்டு கொடுத்துரு. ஆ, ப்ளீஸ். சாரி. இனிமேல் நாங்கள் மேலே நிற்க
கீழே அப்படி இப்படின்னு ஏதாவது பேசினேன் அடிச்சு பல்லக்கில கழட்டிடுவேன். சாரி கேட்டுட்டேனா வா ஓடலாம் இங்கேருந்து. ம் போகலாம் போகலாம். சேகர்கிட்டையும் கேளு. ஏண்டா? ம் கேளு. இனிமே நான் இப்படியெல்லாம் பிரித்து பேச மாட்டேன் அப்படி சொல்லு. நீ தான் பேசுன நீ கேளு. சரி வா. டாக்டரே சாரி இனிமே நீ சங்கடப்படுற மாதிரி நானும் அஜய் பேச மாட்டோம் என்ன. சரிம்மா தாயே, முதல்ல ஒருத்தங்க என்ன சொல்ல வராங்கன்னு முழுசா கேளு, அப்புறம் புரிஞ்சுக்கோ, அப்புறம் எதுனாலும் வார்த்தையை விடு. ஆ சும்மா அதை இதையும் நினச்சி கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி என்ன ஆகுது? ஒன்றும் இல்லை, உடம்புக்கு தான் கேடு. ஆ நமக்காவது இவ்வளோ கிடைச்சிருக்கே, இது கூட கிடைக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோ, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். ஆ ம். என்னாச்சு என்னாச்சு டாக்டரே? கன் சவுண்டா கேக்குது. என்ன ஏண்டா ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்ததில் 3 பேத்துல யாராவது தவறிட்டாங்களோ? என்னது? ஆமாம், இங்கே 2 பேர் அடித்தா அந்த 2 பசங்களும் அவங்க அப்பாவும் சீரியஸாக இருந்தாங்க. ஐயோ இப்போ நம்மளை தேடி தான் வராங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு எப்படி தகவல் தெரிஞ்சுக்கிறது? எங்க அப்பா எங்க அப்பா அப்பாவையெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துப்பாரு. இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் யோசிக்கணும். என்னடா பண்ண போகிறோம்?